மனித நாகரீகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படும் மத்திய கிழக்கு வரலாற்று நெறியிலும் பல மாற்றங்களையும் சவால்களையும் சந்தித்து வருகின்றது. அமைதி, வளம் மற்றும் போர் என முரண்பட்ட நிகழ்வுகளின் சங்கமமாக இந்த மண் இருந்து வருகின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் இந்த நிலத்தில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகளின் விரிவான தொகுப்பை இப்போது காண்போம். காசா மற்றும் இஸ்ரேல் மோதல்கள். மனிதாபிமான நெருக்கடி தொடர்கின்றது. காசா பகுதியில் இஸ்ரேல் இராணுவம் நடத்தி வரும் தொடர் தாக்குதல்கள் அங்கு ஒரு கடுமையான மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மனிதாபிமான உதவிகளுக்காக காத்திருந்த பொதுமக்கள் மீது நடந்த தாக்குதல்களில் பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் தகவல்படி கடந்த மே மாதம் முதல் மனிதாபிமான உதவிகளை பெறும் இடங்களில் ஏறத்தாழ 1500 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதாக மருத்துவமனைகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஹமாஸ் பிணை கைதிகளை விடுவிக்க இராணுவ நடவடிக்கை மட்டுமே ஒரே வழி என வலியுறுத்தியுள்ளார். அதே சமயம் ஹமாஸ் பிணை கைதிகளுக்கு உணவு மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் அதற்கு பதிலாக காசாவின் அனைத்து பகுதிகளிலும் மனிதாபிமான வழித்தடங்களை திறக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது. காசாவில் பஞ்சம் தலைவிரித்தாடுகின்றது. குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் உயிரிழப்பதாக காசா சுகாதார அமைப்பகம் தெரிவித்துள்ளது. ஆனால் இஸ்ரேல் பரவலான பஞ்சம் இல்லை என்று மறுத்துள்ளது. இந்நிலையில் ஜோர்தான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட சில நாடுகள் காசாவின் வான்வழியாக உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை விநியோகித்து வருகின்றன. சவுதி அரேபியாவில் தண்டனை அதிகரிப்பு. சவுதி அரேபியா போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக கடந்த 3 நாட்களில் 17 பேரை தூக்கிலிட்டுள்ளது. இதில் பெரும்பாலானவர்கள் வெளிநாட்டவர்கள். இது 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட நிகழ்வாக கருதப்படுகின்றது. மனித உரிமை அமைப்புகள் இந்த நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த ஆண்டு மட்டும் சவுதி அரேபியாவில் 239 பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக நாட்டின் கடுமையான நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும். இந்த அதிகரித்த தூக்கு தண்டனைகள் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் முன்னெடுத்து வரும் விஷன் 2030 திட்டத்தின் மூலம் உருவாக்கியுள்ள முற்போக்கான பிம்பத்திற்கு முரணாக உள்ளது என விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். லெபனான் வெடிப்பு. நீதிக்கான போராட்டம் தொடர்கின்றது. பெய்ரூட் துறைமுக வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்து 5 ஆண்டுகள் கடந்த பின்னரும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் இன்னும் நீதிக்காக போராடி வருகின்றனர். 2020ஆம் ஆண்டு நிகழ்ந்த இந்த வெடிப்பில் 218 பேர் கொல்லப்பட்டனர். நகரத்தின் பெரும் பகுதி அழிவுக்குள்ளானது. விசாரணை தாமதமாவதும் அரசியல் தலையீடுகளும் நீதியை பெறுவதற்கான நம்பிக்கையை குறைப்பதாக குடும்பத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சர்வதேச சமூகம் வலியுறுத்தி வருகின்றது. துருக்கி மற்றும் சிரியா புதிய அரசியல் மாற்றங்கள். சிரியாவின் ஸ்வீட்டா பகுதியில் அரசு படைகளுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதல்களில் பலர் உயிரிழந்தனர். அங்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் மீறப்பட்டதாக அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. அதே சமயம் துருக்கியில் குர்திஷ் போராளிகள் கடத்தப்பட்டு துருக்கி நாட்டு உளவாளிகளை விடுவித்திருப்பது அதிபர் எர்துகானின் அமைதி முயற்சிகளுக்கு ஒரு நம்பிக்கை அளிப்பதாக கருதப்படுகின்றது. மத்திய கிழக்கு நாட்டின் பொருளாதார நிலை. மத்திய கிழக்கு நாடுகளில் எண்ணெய் அல்லாத துறைகளில் வளர்ச்சி அதிகரித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவில் எண்ணெய் அல்லாத வர்த்தகம் பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது. இது எண்ணெய் வருவாயை சார்ந்திருப்பதை குறைக்கும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்படும் பொருளாதார பல்வகைப்படுத்தல் திட்டங்களின் வெற்றியை பிரதிபலிக்கின்றது. உதாரணமாக, அபுதாபியின் எண்ணெய் அல்லாத வெளிநாட்டு வர்த்தகம் இந்த ஆண்டு முதல் பாதியில் 35% அதிகரித்துள்ளது. மற்றைய செய்திகளின் சுருக்கம். கத்தார் பசுமை எரிசக்தி இலக்குகளை அடைய நாடு முழுவதும் 300க்கும் மேற்பட்ட அதிவேக மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஈராக் அரசியல் ஸ்திரமற்ற தன்மை மற்றும் IS பயங்கரவாத அச்சுறுத்தல்களால் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்கின்றது. யேமன் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளை அச்சுறுத்தி இஸ்ரேலுக்கு ஆதரவளிப்பவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என எச்சரித்துள்ளனர். ஈரான். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பிறகு ஈரான் ஒரு புதிய உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலை நிறுவியுள்ளது.
குவைத் 60 வயதுக்கு மேற்பட்ட ஊழியர்களை கட்டாய ஓய்வு பெறச் செய்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் புதிய கொள்கையை அமல்படுத்தியுள்ளது. இந்த செய்திகளை நாம் தொகுத்து வழங்கும் போது ஒரு வரலாற்று நிகழ்வு மீண்டும் மீண்டும் நம் கண் முன் தோன்றுகின்றது. மத்திய கிழக்கு எப்போதுமே ஒரு புவியியல் பகுதி மட்டுமல்ல, அது உலகத்தின் சிந்தனைகளை உருவாக்கும் ஒரு மையம். இங்கு நிகழும் ஒவ்வொரு நிகழ்வும் உலகத்தின் ஒவ்வொரு மூலையையும் பாதிக்கின்றது. இந்த குழப்பங்கள், மோதல்கள் மற்றும் சமாதான முயற்சிகளுக்கு மத்தியில் இந்த மக்களின் நாளைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒருவேளை இதற்கான விடை உலகத்தின் அமைதியிலும் நமது மனசாட்சியிலும் ஒளிந்திருக்கலாம். இந்த சிந்தனையுடன் இந்த செய்தி தொகுப்பை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்த செய்தி தொகுப்பில் சந்திக்கும் வரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், வீடியோவை லைக் செய்யவும், உங்களுடைய நண்பர்களுடன் வீடியோவை ஷேர் செய்யவும். நன்றி.